ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் உறவுகளிலிருந்து நான் விடுபட்டு என்னை நான் ஒரு பிரகாசிக்கின்ற ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் சக்திசாலி ஆத்மாவாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் புருஷோத்தமனாக ஆவதற்காக சங்கமிகத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் என்னை தந்தையிடம் ஒப்படைத்து விடுகின்ற ஆத்மா. நான் இப்போது மோகத்தை விட்டுவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது விகாரி சம்பந்தங்களிலிருந்து விடுபடுகின்ற ஆத்மா. நான் இப்போது உயிருடன் இருந்து கொண்டே தந்தையுடையவராக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஈஸ்வரிய பரிவாரத்தினருடையவராக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் உயிருடன் இருக்கும்போதே ஈஸ்வரனிடம் தத்தெடுக்கப்பட்ட ஆத்மா. நான் தேகத்திலிருந்து தனியாகி பந்தனங்களை விட்டுவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது அசுர பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலம் ஒரு தந்தையிடம் இணைந்திருக்கின்ற ஆத்மா. நான் அர்ஜுனனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சீதையாக இருக்கின்ற ஆத்மா. நான் முழு பழைய உலகத்தின் மீது வைராகியம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் இந்த புருஷோத்தமர் யுகத்தில் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விடுகின்ற ஆத்மா. நான் குழந்தை குட்டிகள் இருந்தாலும் கூட மனதால் மோகத்தை விட்டுவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தையுடையவனாக ஆகி புருஷோத்தமனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் சத்தியுகத்தின் புருஷோத்தமனாக ஆகின்ற ஆத்மா. நான் சத்தியுக புருஷோத்தமனாக ஆவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ராமராஜ்யத்தில் புருஷோத்தமனாக இருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஜெகதாம்பாவின்
குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் அனைவரது மன ஆசைகளையும் 21 பிறவிகளுக்கு நிறைவேற்றுகின்ற ஆத்மா. நான் ஒரே ஒரு மகா மந்திரத்தினால் அனைத்து மன ஆசைகளையும் 21 பிறவிகளுக்கு நிறைவேற்றிக் கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து தூய்மையாகின்ற ஆத்மா. நான் கிருஷ்ணரின் வம்சாவளியாக அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து விக்ரமங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் இந்த படிப்பினால் உலகத்தின் மகாராஜா மகாராணியாக ஆகின்ற ஆத்மா. இப்போது நான் ஞான ஞானேஸ்வரியாக ஆகின்ற ஆத்மா. பிறகு நான் ராஜ ராஜேஸ்வரியாக ஆகின்ற ஆத்மா. நான் ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் ராஜ்யத்திற்காக தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக சொர்க்கத்தின் அதிகாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் சத்திய நாராயணனின் கதையை கேட்கின்ற ஆத்மா. நான் சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணனாக சர்வகுண சம்பன்னமாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் ஜீவன் முக்தி நிலைக்கு செல்கின்ற ஆத்மா. நான் இந்த புருஷோத்தம யுகத்தில் சொர்க்கவாசியாக ஆவதற்காக புண்ணிய கர்மம் செய்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாக அவசியம் ஆகின்ற ஆத்மா. நான் வீடு வாசல் முதலிய அனைத்து இருந்தாலும் மனதால் மோகத்தை அகற்றிவிடுகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி என்னுடைய உடல் மனம் செல்வத்தால் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்ற ஆத்மா. நான் மற்றவர்களை புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்கான சேவை செய்கின்ற ஆத்மா. நான் சகயோகத்தின் மூலம் என்னை சகஜ யோகியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிரந்தர யோகி ஆத்மா. நான் சங்கமயுகத்தில் தந்தைக்கு சகயோகியாக ஆகி சகஜயோகியாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் என்னுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும் காரியத்தில் ஒத்துழைப்பு கொடுத்து ஞானி ஆத்மாவாக யோகி ஆத்மாவாக மற்றும் நிரந்தர உண்மையான சேவாதாரியாக இருக்கின்ற ஆத்மா. நான்
தந்தைக்குரியவனாக ஆகி தந்தையும் நானும் மட்டுமே மூன்றாவதாக வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் இருக்கும் நிரந்தர யோகி ஆத்மா. நான் சங்கமயுகத்தில் சகித்துக் கொண்டு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சொரூப நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் காலத்தின் தேவைக்கேற்ப என்னுடைய மனதில் மற்றும் உறவு தொடர்புகளில் கணக்கு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜுவாலா சொரூப நினைவின் மூலம் எரித்து சாம்பலாக்குகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா இன்று கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.